Hello children, இன்னைக்கு example 4.14 தான் பார்க்க போறோம். In the given figure, DE is parallel to AC and BC is parallel to AP. Prove that BE by EC is equal to BC by CP ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு லைன்ஸ் வந்து parallel அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் எது parallelனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா DE is parallel to AC. ஸோ இந்த DEயும் ACயும் parallel. அதே போல் DC is parallel to AP அப்படின்னு சொல்லி ரெண்டு இது parallelனு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ABP அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் ABP. ஸோ இதில் வந்து நமக்கு எது parallelனு இருக்குன்னா DC is parallel to AP கொடுத்துருக்காங்க இல்லையா, DC is parallel to AP. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இன்னும் ரெண்டு சைட்ஸை வந்து ப்ரொபோர்ஷனலாக ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலாக டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா. ஸோ அது எப்படின்னா BD by DA, அதே போல் இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது BC, Bலேருந்து C வரைக்கும், அதுக்கப்புறம் CP. ஸோ இது எப்படின்னா BD by DA is equal to BC by CP. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோன்னா ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ABC. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு எந்த ரெண்டு பேரலாக இருக்குது அப்படின்னா DE is parallel to AC கொடுத்துருக்காங்க இல்லையா. DE is parallel to AC. ஸோ அந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்கும்போது இந்த DEங்கிற லைன் வந்து அடுத்த ரெண்டு சைடை வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து BD by DA is equal to, இப்போ இங்கே பார்க்கும்போது BE by EC. ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணோம்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே வந்து BD by DA இருக்கு இல்லையா. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ BC by CP is equal to BE by EC. அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. BE by EC is equal to BC by CP. Hence proved. So from 1 and 2, BC by CP is equal to BE by EC. Hence proved. That's all. Thanks for watching, children.